நம்ம வெளியில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தரக்கூடிய மனிதர்கள், பிரச்சனை தரக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வெளி உலகம் பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் உள்ளுலகம் பீஸ்ஃபுல்லாக கிடையாது. அமைதிங்கிறது ஒரு ஸ்டேட். அந்த இன்னர் ஸ்டேட் அமைதியாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும். கர்ம பூமி, நம்ம ஏதாவது எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது எந்த முடிவுமே எடுக்க முடியாது. அது யோசனை கூட உங்களுக்கு தவறாக கொண்டு போயிடும். லைஃப் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபேமிலி எங்களுக்கு இந்த மாதிரி பொறுப்புக்கள்லாம் நான் விட்டுட்டு அமைதியை தேடி போகிறேன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க அமைதியாக இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க அமைதியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய கேரக்டர் அமைதியாக இருக்கும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். காலம் எல்லாத்தையுமே மாத்தும், எல்லாமே சரியாக கூடியதுதான். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை மட்டும் மாத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் அனுப்பாமையா இருக்க போது, அந்த மாதிரிதான் இன்னைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், அதுலயும் குறிப்பா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட VR பிரம்மத்வஜராஜ் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட பேசலாம். நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விஷயம் நடந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனாலுமே மனசுக்குள்ள ஒரு அமைதி வேணும்பா அப்படிங்கிற எண்ணம் அதிகப்படியா இருக்கும்ல. அந்த அமைதி பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். சரி, இப்ப இந்த அமைதி அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ள இருக்கணும், ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறதான் எல்லாருடைய எண்ணங்கள்ல இருக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாருமே இன்றைக்கி எதையோ தேடி போகிறாங்க இல்லையா? எவ்வளோ பரிகாரங்கள், எவ்வளோ கோயில்கள், எவ்வளோ வழிபாடுகள். அவங்க நினைக்கலாம் ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் போகிறாங்க. அது மூலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைதி. அந்த அமைதிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இருக்கோம். ஆனால் இங்கே என்ன ஒரு லாஜிக் இருக்குன்னா, நீங்கள் அமைதியாக ஆயிட்டாலே அந்த பிரச்சனை சரியாயிரும். பிரச்சனை சரியானால் உங்களுக்குள்ளே எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் சரியாயிட்டா போதுப்பா, நான் அமைதியாகிடுவேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சைலண்டாக அங்கே உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை சரியாயிரும். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஓகே, இந்த பீஸ்ஃபுல் அப்படிங்கிறது இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா அது சொல்லுங்களேன். பேரளவில் மட்டுமே உள்ளே இருக்கா, இல்லை நிஜமாலுமே அது உள்ளதாக இருக்கா? இது ஒவ்வொரு தனி மனிதனும் அனலைஸ் பண்ணிக்கிற முடியும். நம்ம வெளியில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தரக்கூடிய மனிதர்கள், பிரச்சனை தரக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையுமே எங்கேருந்து கிரியேட் ஆகுதுன்னா அந்த உள்ளுக்குள்ளே போராட்டம் இருக்கும். ஏன்னா அந்த உள்ள அக உலகம்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள், இதோட வெளிப்பாடு தான் வெளி உலகம். உங்களுக்கு வெளி உலகம் பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் உள்ளுலகம் பீஸ்ஃபுல்லாக கிடையாது. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் தியானம் பண்ணியிருக்கோம், நிறைய பயிற்சிகள் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு உள்ளுக்குள்ளே நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம், ஆனால் வெளியில் தான் எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அது கிடையவே கிடையாது. ஸோ வெளியில் எந்த மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கோ அதுக்கோடைய தாக்கம் உங்கள் உள்ளுலகம் தான் அதோடைய மூலம். அப்போ இன்னர் பீஸாக இருக்கும் அப்படின்னா வெளியில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. உங்களுடைய டே டு லைஃப்பில் ஐஸ்வர்யத்தில் இருக்கக்கூடாது, ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடாது, உறவுகளில் பிரச்சனை இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரு போராட்டமாக ரணகலமாக இருக்குன்னா அப்போ உங்கள் உள்ளுக்குள்ளே அங்கே அமைதி இல்லைங்கிறது தான் உண்மை. உள்ள அமைதிங்கிறது ஒரு ஸ்டேட். அந்த இன்னர் ஸ்டேட் அமைதியாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். உங்களை சுற்றி ஒரு நல்ல மனிதர்கள், நல்ல மக்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பயிற்சியோ முயற்சியோ செஞ்சு இருக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம தியானம் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம்? உள்ள மனசு சாந்தியாக இருக்கணும், மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது, எல்லாமே அதானே. அந்த மனசு ரிலாக்ஸ் ஆகும் இடத்துல தான் எல்லா விதமான வளங்களும் இருக்குது. ஓகே, ஆனால் அந்த ரிலாக்ஸ் ஆகக்கூடிய விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை எப்படி கண்ட்ரோலுக்கு வருது? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு எல்லாமே வேணும். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய பொருட்களில் எனக்கு இது தேவைப்படுதுன்னா அது நிச்சயமாக என் கைக்கு உடனே வேணும். அந்த எண்ணம் தான் இன்னைக்கு எல்லார் மனசுலையுமே இருக்குது. அதை அடையணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. போராடுறதுக்காக ஒரு பக்கம் தயாராக இருக்காங்க, இன்னொரு பக்கம் நான் போராடவே கூடாது, நான் இருக்கேன், ஆசைப்படுறேன், அது எனக்கு கிடைக்கணும், இந்த மனநிலை இருக்கு இல்லையா? இதை எப்படி நம்ம சரி பண்ணி கொண்டு போகிறது? இது சரியான முறை தாங்க முதல்ல இப்படி நினைக்கிறது? இப்போ நம்ம 2 விஷயங்களில் நம்ம எடுத்துக்கலாம் முடியும். நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறதப்போ நம்மளுடைய எமோஷனல் தீவிரமான உணர்வாக இருக்கணும். கண்டிப்பாக நமக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ சிந்திக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய உத்வேகமாக போகும். நம்மளுடைய அந்த விஷயங்கள் நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கும். நான் சும்மா இப்படி உட்காந்துருக்கேன்ப்பா, எனக்கு எல்லாம் நடக்கும்னா நடக்காது. அப்படி சிருஷ்டி கிடையாது. ஏன்னா இது கர்ம பூமி, நம்ம ஏதாவது எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களோட முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் எல்லாமே போடணும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக. ஆனால் அந்த ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஞானம் வேணும்.
ஸோ உங்களுடைய உழைப்பு வந்து உங்களால் மட்டும்தான் போட முடியும் மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படணும். தீர்வு வந்து இறைவன் பார்த்துக்கிறான்னு அவர் கையில் ஒப்படைச்சிடணும். அப்படி ஒப்படைக்கும் போது அந்த ரிலாக்ஸ் ஸ்டேட் வரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமைதி வரும். அதுக்காக நான் அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எந்த எஃபெக்டையும் போடாமல் எல்லாம் கடவுள் பார்த்துக்கிறான்னா அது சாத்தியம் இல்லை. நீங்கள் எல்லாமே உங்களால் முடிகிற மாதிரி நீங்கள் வேலை பண்ணுங்கள். ரிசல்ட்டை வந்து பிரபஞ்சத்திட்ட விட்டுங்க. அதுதான் பொறுப்புன்னு அப்படின்னு விட்டுங்க. அது பாசிட்டிவா வந்தாலும் சரி, அது நெகட்டிவா வந்தாலும் சரி. ஸோ நெகட்டிவ் வந்து அதிலிருந்து ஒரு ஞானம் கத்துக்கிட்டு அடுத்த லெவல் போகலாம். அப்படிங்கிற உங்க மனத பக்குவப்படுத்திட்டு அந்த அமைதியா ஆயிட்டீங்கன்னா, அங்க ரிசல்ட் கன்ஃபார்ம் 100% நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இது வந்து கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ம். ஆனா இது எப்படி நான் நடைமுறைப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எனக்கு கேட்கும்போது ஜாலியா இருக்கு. பட் இத நான் செய்யணும், எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதே அது வேணுங்கிறதுக்கான முயற்சியில தான் நான் பண்றேன். அது எனக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தான் குடுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா அது எப்படி வந்தாலும் ஏத்துக்கோன்னு சொல்றது கேட்க மட்டும் தான் முடியுது. அத என்னால மனப்பூர்வமா அத ஏத்துக்க முடியலையே! அப்ப அது என்ன பண்ணலாம்? அதுக்காக நம்ம என்னதான் நிறைய பயிற்சிகள் குடுக்குறாங்க. நிறைய தியானம் பண்றீங்க, நிறைய யோகா பண்றீங்க. உங்களுடைய மனத வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுடைய சயின்டிஃபிக்கா நிறைய பயிற்சிகள் அட்டெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது தான் அந்த மனது வந்து எதிர்மறையா நடக்கும்போது கூட அது வந்து ஒரு பிரேக் த்ரூ நிலையில இருக்கும். ஸோ இந்த நிலையில இருக்க இருக்க ஒரு பிராக்டிஸ் மாரி தான். ஃபர்ஸ்ட்டு வந்து யாருக்குமே ட்ரைவ் பண்ண தெரியாது. நம்ம ஏதோ பழகுவோம். அப்புறம் கொஞ்சம் 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 ஸ்ட்ரென்த் பழகி 10 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர்லேருந்து ஒரு தடவ 1000 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டோம்னா, நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. இயங்க ஆரம்பிச்சுருவோம். அது மாரி தான். இந்த மனத வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, மனம் அது செம்மையானால் மந்திரமே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மனச வந்து நீங்க ஒரு பக்குவப்படுத்த ஆரம்பிக்கக்கூட மனிதர்கள் தான் சாதனையாளரா இருந்திருப்பாங்க. நிறைய பேரு ஒரு எஜுகேட்டட் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் சில புண்ணிய பலன்கள், சில சத்கர்மாக்கள் மூலமா மனதால அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதலா சொல்லியிருப்பாங்க. நிறைய பேருக்காக பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது, அது நெகட்டிவா நடந்தா கூட அவங்க ரொம்ப பாசிட்டிவா யோசிப்பாங்க. இது பரவால்ல. இத விட நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல விதமான ஒரு இடம் அமையும். அப்படின்னு அந்த மனத வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க முயற்சி இல்லாம நடக்கும். இதெல்லாம் சில கர்மாக்கள் கனெக்டட் ஆகும். இந்த நம்மளுடைய இன்னர் பீஸஸ் ஆதாரப்பட்டு தான் நம்மளுடைய எல்லா வெளி உலக வாழ்க்கையுமே இருக்கு. நீங்க அதனால இந்த மன அமைதிங்கிறது வந்து நம்ம பக்குவப்படுத்திக்கிறணும். ஏன்னா, இன்னைக்கு பக்குவப்படுத்துறதுக்கு பல முயற்சிகள் இருக்கு, பல மார்க்கங்கள் இருக்கு, பல வழிகள் இருக்கு. அந்த வழிகள்ல போய் நம்ம எல்லாமே எதுக்காக பண்றோம்னா, அங்க உள்ள அமைதி ஏற்படுறது தான். இருக்கணும். யாருமே வெளியில பிரச்சனை சரியாகும்னு சொல்லிக் குடுக்க போறதில்ல. அங்க சுத்தி, இங்க சுத்தி உங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது மட்டும் தான் உங்களுடைய சிந்தனை, யோசனை எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். ஓகே. ஸோ நீங்க ஒரு டிப்ரஷன்ல இருக்கும்போது, எந்த முடிவுமே எடுக்க முடியாது. அது யோசனை கூட உங்களுக்கு தவறா கொண்டு போயிரும். அப்போ உங்களுடைய எதையுமே தீர்க்கமா யோசிக்கிற பக்குவம் எப்போன்னா மைண்ட் ரிலாக்ஸ். அப்போ அந்த மனத ரிலாக்ஸ் பண்ணும்போது, நம்மளுடைய பக்குவப்படுத்திக்கிற பயிற்சிகள் இருக்கு. ஸோ நம்ம அந்தர்யாமின் ஃபவுண்டேஷன்லயும் இருக்கு. நிறைய இடத்துங்கள் இருக்கு. அது போய் உங்க மனத நீங்க ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறணும். ஓகே. சோ இந்த மனத பக்குவப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு சொன்னீங்க. ம். ஆனா இந்த பக்குவப்படுறதுக்கான மனசுக்கான வயதும் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ப்ரீ கேஜி படிக்கக்கூடிய குழந்தை கூட எனக்கு பீஸ்ஃபுல்லான மைண்டே இல்ல. போ நான் அப்புறமா எல்லாத்தையும் செய்றேன் அப்படின்னு தள்ளி போடுறது இன்னைக்கு நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா குட்டி குட்டி குழந்தைகிட்ட இருந்தே இந்த வார்த்தைகள வந்து கேட்க முடியுது. அப்ப இதுக்கு என்ன காரணமா இருக்கு? இதுக்கு வயதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா? ஸோ இந்த எல்லாமே ஒரு ப்ரோக்ராமிங் தான். இந்த மனத பக்குவப்படுத்துறதுக்கு இப்போ ஒரு 18 வயசுக்கு மேலனா பயிற்சிகள் கத்துக்கிறலாம். இப்போ அந்த குழந்தைகள்னா, அதுக்கு ஏத்த மாரி ஒரு அவங்களுக்கு ஏதோ சந்தோஷமான தருணங்கள்ல அவங்க அதில என்டர்டெயின்மென்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். இது ஒரு 40, 45% அந்த மாரி பெர்சன்னா அவங்க ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச கோயில்களோ, மனத ரிலாக்ஸ் பண்றதுக்கு நம்ம எல்லாருமே தியானம்னு நெனைக்கிறோம், யோகான்னு நெனைக்கிறோம். அது ஒரு மார்க்கம் வழி. அத விடலாம் வழி இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யும்போதே அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். ஓகே. அவங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ, அந்த விஷயம் செய்யும்போது அவ்வளோ ஒரு இன்வால்வ்மென்ட்டோட செய்வாங்க. அந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் நேரம் டெய்லி ஃபோக்கஸ் பண்ணாலே இந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். அத நான் சொல்வேன். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ, அந்த இத வந்து உங்களுக்காக நீங்க செஞ்சுக்கோங்க. அது வந்து எப்படி நம்ம டே டூ டே வந்து உங்க சோலுக்கு உங்களோட மைண்டுக்கு கொடுக்கக்கூடிய அது ஒரு ஃபுட் மாரி. ஸோ மத்தவங்க உங்களுக்கு சில பேருக்கு ரொம்ப பாட்டு கேட்கறது பிடிக்கும்னா, ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் கேளுங்க. ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ் ஆயிரும். இது ஒரு தியானம் பண்ணி தான் ரிலாக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுமாரி அந்த குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா, அந்த குழந்தைகளுக்கு எந்த விஷயங்கள் பண்ணா ஒரு ஹேப்பினஸ் இருக்கோ, அது டெய்லி 1/2 அன் ஹவர், 1 ஹவர் குடுக்கும்போது, அந்த குழந்தைகள் அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தோஷமா இருக்கும்போது, நம்மளுடைய பாடியில சில ஹார்மோன்ஸ்கள் உற்பத்தி ஆகும். உற்பத்தி ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு மைண்ட் வந்து ஹேப்பினஸ் ஸ்டேட்டுக்கு போயிருவாங்க. அப்ப அந்த ஹேப்பினஸ்ல இருக்கும்போது, நம்ம என்ன விஷயங்கள் படிக்கிறதோ, அடுத்து என்ன தொடரணுமோ, அந்த விஷயங்கள் கன்டினியூட்டியா போனோம்னா, நம்ம வாழ்க்கையில சக்சஸ் நோக்கி பயணம் செய்ய ஓகே. முடியும்.
அமைதிய தேடி போறோம் அப்படின்னு சொல்லி, நீங்க பார்த்த வரைக்கும், கேள்விப்பட்ட வரைக்கும் செய்யக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாம் சரியானதே இல்ல. ஆனா இதையெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. அத கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? நிறைய பேர் வந்து எனக்கு வந்து என்ன அமைதி இல்லைன்னு சொல்லிட்டு, ஃபேமிலியெல்லாம் ஃபர்ஸ்ட்டு விட்டு விலகிருவாங்க. விலகி போகிறவங்க இருக்காங்க. இல்ல ஃபேமிலிய விட்டுட்டு தனியா போவாங்க. தனியா போய் கோயில்ல வழிபாடு பண்றது, கோயில்ல போறது இதெல்லாம் வந்து என்ன சொல்வேன்னா, எஸ்கேபிசம். ஏன்னா, அவங்க அந்த பிரச்சனைகள பார்த்து சமாளிக்க முடியாம, அத வந்து வெளியில போறாங்க. ம். ஸோ உண்மையான அமைதி என்ன தெரியுமா? அங்க போய் சுத்துவாங்க. இங்க வீட்ட பத்தி சிந்தனை ஓடும். இல்லையா? இவங்க அமைதிய தேடி பயணம் பண்ணி, பயணம் பண்ணி எங்கேயுமே அமைதி அடைய முடியாது. ஸோ இருந்த இடத்திலே நம்ம எந்த ஃபேமிலியில இருக்கோமோ, எந்த ஜாப்ல இருக்கோமோ, இதெல்லாம் இருந்து நமக்குள்ள ஒரு அமைதி உருவாக்கிக்கிறணும். ஸோ இந்த அமைதி மட்டும் தான் நம்ம லைஃப்ல இப்ப நீங்க ஒரு கார்ல போறீங்க. சரியான டிராஃபிக்கான ஏரியால இருந்தா கூட, உங்க மைண்ட் ஆஃபா அமைதியா இருக்கும். என்ன டிராஃபிக்? ஏன் டிராஃபிக்? இப்படி எதுவுமே குழப்பமாகாது. சில பேர் ஒரு அமைதியான சூழல்ல போய் ஒரு மலையிலயோ, எங்கேயோ ஒரு கோயில்லயோ உள்ள உட்கார்ந்திருப்பாங்க. அந்த சூழல் அமைதியா இருக்கும். அவங்க மனதுக்குள்ள வந்து அவ்வளோ போராட்டம் இருக்கும். உள்ள ஓடாத ஓட்டங்கள்லாம் ஓடும். ஸோ லைஃப்ப பத்தி, ஃப்யூச்சர பத்தி எல்லாமே ஓடும். ஸோ நிறைய நபர்கள் நாங்க சொல்லுவேன், நான் எங்க ஃபேமிலிய விட்டுட்டு நான் இந்த மாரி லைஃப் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபேமிலி எங்களுக்கு இந்த மாரி பொறுப்புக்கள்லாம் நான் விட்டுட்டு அமைதிய தேடி போறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளோ, கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிள்லாம் விட்டுட்டு, கடவுள தேடியோ, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் தேடி அமைதிய தேடி போறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அமைதி அப்படி கிடையாது. அமைதிங்கிறது அது உள்ளார்ந்த ஒரு அனுபவம். அது உள்ளுக்குள்ள நிகழக்கூடிய நிகழ்வு. ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்னு பார்த்தா, அவங்க அமைதியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய கேரக்டர் அமைதியா இருக்கும். உள்ள என்ன மாரி ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியுமா? நம்ம சொல்லக்கூடியது அந்த இன்னர் பீஸ். அந்த ம். இன்னர் பீஸ்ங்கிறது நீங்க நார்மலா உங்க கூட பயணம் செய்யக்கூடிய நபர்கள் கூட இருக்கலாம். ஒரு டிராஃபிக் போலீஸா கூட இருக்கலாம். அவருக்குள்ள அந்த இன்னர் பீஸ் இருக்கலாம். ஸோ அந்த இன்னர் பீஸ் இருக்கும்போது தான் வாழ்க்கை கூட நடைமுறைக்கான வாழ்க்கை கூட சாத்தியமாகும். ஸோ சிறப்பு. அந்த இன்னர் பீஸ் தான் நம்ம அந்தர்யாமின் ஃபவுண்டேஷன் சொல்லுது. அந்த இன்னர் பீஸ் தான் ஒரு மனிதனுடைய எல்லா வளங்களையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியும். ரொம்ப சிறப்பான விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த இன்னர் பீஸ் அப்படிங்கிறது நமக்குள்ள தோன்றக்கூடிய விஷயங்கள் மட்டும் தானா? இல்ல இதுக்கும் யுனிவர்ஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? நம்மளுடைய எமோஷனல் தான் பிரபஞ்சத்தோடைய வெளிப்பாடுன்னு சொல்றோம். இப்போ இன்னர் பீஸ் நமக்குள்ள வந்து கனெக்ஷனா இருக்கன்னா, சில இடங்கள்ல வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்ம புதுசா வரவங்களுக்கு வந்து ஒரு அமைதியான சூழல் வேணும். நம்ம என்ன பண்ணணும்னா, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணா தான் அவங்களுக்குள்ள வரும். ஒரு அட்மாஸ்பியர், அவங்கள சுத்தி ஒரு நிதர்சனமான ஒரு இடங்கள், அந்த மாரி இடங்கள்ல இருந்தா அந்த அமைதிய அவங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ இத நிறைய பிராக்டிஸ் பண்ணவங்க, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னர் பீஸா இருக்கிறவங்க, எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டமான, ரொம்ப டிராஃபிக்கான இடம், ரொம்ப பொல்யூஷன் இடங்கள்ல ஒரு சூழல் இருந்தா கூட அவங்களுடைய இன்னர் பீஸ் ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கும். ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அப்ப இன்னர் பீஸ் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி உலகம் ஏற்படும் தான். ஆனா அந்த அத காட்டிலும் நம்மளுடைய சோல் வந்து ரொம்ப இன்னர் பீஸ்ல பிராக்டிஸ் பண்ணி, அது ஸ்ட்ரென்த் ஆயிருச்சுன்னா, அவுட்டர் வேர்ல்டு என்ன மாரி இருந்தாலும் நம்மளுடைய இன்னர் வேர்ல்ட் டிஸ்டர்பன்ஸே ஆகாது. அப்போ நம்ம அந்த இன்னர் பீஸ் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ அந்த இன்னர் பீஸ்க்குள்ள பயணம் செய்யணும். பயணம் ம். செய்யலாம். சிறப்பு சரி. இப்ப நம்மளுடைய தாட்ஸ், எண்ணங்களுக்கு வந்து நெறைய பவர் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம். நீங்களுமே நெறைய சொல்லியிருக்கீங்க. அந்த தாட்ஸ்க்கும் நம்மளுடைய இன்னர் பீஸ்க்கும் வந்து கனெக்ஷன் இருக்கும் தானே கண்டிப்பா. அப்ப அதுக்கும் இதுக்கும் ரிலேட்டபிள் ஆயி எந்த அளவுக்கு நமக்கான பீஸ்ஃபுல்ல குடுக்குது நம்மளுடைய தாட்ஸ்? நம்மளுடைய இன்னர் பீஸ் அப்படிங்கிறதுனா உள்ள எதுவுமே ஓடாது. இப்ப ஓகே. நீங்க ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவாவும் யோசிக்க மாட்டீங்க, நெகட்டிவாவும் யோசிக்க மாட்டீங்க. ஒரு விஷயம் வேணும், அதுக்கான எஃபெக்ட் போட்டுருவீங்க. பட் எது வந்தாலும் அக்செப்டன்ஸ் சொல்லி அங்க எம்ப்டியா இருக்கும். நீங்க ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணாலும் அது ஒரு போராட்டமா தான் நடக்கும். இது நடந்துட்டா என்ன பண்றது? இது நடக்கலைன்னா என்ன பண்றது? இப்படி ஓடும். ஆனா நம்ம சொல்லக்கூடிய இன்னர் பீஸ் வந்து சைலண்ட். அது வந்து ஒரு தியானத்தில கிடைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை. அது ஈஸியா எல்லாரும் சொல்லிருவாங்க, "நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்படிலாம் கிடையாது. பீஸ்ஃபுல்லா இருக்கேங்கிறது வந்து டெம்பரவரி. திடீர்னு எங்கேயோ ஒரு ஃபோன் கால் வருது. திடீர்னு நம்மளுக்கு குடுத்த கடன் வந்து யாரோ வசூல் பண்றதுக்காக கால் பண்றாங்க. யாரோ நம்மளுடைய வீட்ல நெருங்கிய உறவுகள் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்கன்னா, அங்க ஃபீஸ் கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ அந்த ஃபீஸ் கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய ஒரு இன்னர் பீஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் பீஸ். அப்போ இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கும் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கனெக்ஷன் இருக்கு. ஆனா, நம்ம அதில பயிற்சிகள் செஞ்சு அதில வளர்ந்த சில நபர்கள்லாம் என்ன நடந்தாலும் நிதானமா இருப்பாங்க. ஓடவே ஓடாது. அங்கே பாசிட்டிவும் ஓடாது, நெகட்டிவும் ஓடாது. அதுதான் அந்த இன்னர் பீஸ். அது ஒரு நிலை. அது தியானத்தில, ஆன்மீகத்தில அது ஒரு ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட். ஓகே. ஸோ இந்த ஹையஸ்ட் ஸ்டேட் அப்படிங்கும்போது இதுக்கு நிறைய நாட்கள் பயிற்சி வந்து தேவைப்படும். நிறைய விஷயங்கள வந்துட்டு நம்ம தவிர்த்து இருக்கணும். இப்படியான சில விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படுதுல்ல, நம்ம இத வந்து அடையணும் அப்படின்னா, இதுல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
நம்ம வந்து பயிற்சிகள்லாம் செய்யணும். இது எவ்வளோ நாள்ல எத்தன பேருக்கு கிடைக்குங்கிறது நம்ம கையில கிடையாது. நம்மளுடைய கர்மா அங்க செயல்படுது. நீங்க சொன்னீங்க இல்லையா? இன்னர் பீஸ் வந்து எல்லாருமே ஒரு இன்னர் பீஸோ, ஒரு தியானமோ, பயிற்சி பண்றாங்க. ஒரு வகுப்புகள்லையோ, எல்லாருக்கும் ஒரே விதமான அனுக்கிரகம் வருதா? ஒரே விதமான பிளெஸ்ஸிங்ஸ் வருதான்னு பார்த்தா கிடையாது. அவங்களுடைய கர்ம வினைகள் பார்த்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இப்போ இன்னைக்கு நீங்க வந்து காலையில ஒரு 10 மணிக்கு ஒரு 3 இட்லி சாப்பிட்டீங்கன்னா, திருப்பி ஒரு 12:30க்கு லஞ்ச் பண்ணணும். அதே காலையிலே 10 மணிக்கே ஒரு வெஜ் பிரியாணியோ, இல்ல மட்டன் பிரியாணியோ சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு 2:00 தான் பசிக்கும். இல்லையா? ஓகே. உங்க சாப்பிடுற சாப்பாட வச்சு அது டைஜின் ஆகுறதுக்கே நேரமாகும்போது, ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட கர்மா பொறுத்து தான் அந்த பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு கிளிக் ஆகும். அந்த இன்னர் பீஸ் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ, அப்ப அந்த கர்மாக்கள் கிளென்ஸ் ஆக தான் அவங்க இந்த இன்னர் பீஸ்க்குள்ளேயே வர முடியும். வர முடியும். ஸோ, எனக்கு இன்னர் பீஸ் இல்ல, சில பேருக்கு இன்னர் பீஸ் சப்ஜெக்ட்டே புரியாது. அப்படின்னா, அந்த அளவு கர்மிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அந்த கர்மிக்ஸ் வந்து குறையும்போது தான் இந்த நம்ம இன்னர் பீஸை பற்றி ஒரு பயிற்சிக்குள்ளே போக முடியும். அந்த பயிற்சிக்குள்ளே போனால் கூட அந்த உள்ளார்ந்த அமைதி கிடைக்குன்னா கூட அந்த உள்ளார்ந்த ஒரு நிகழ்வு நம்மளுக்கு நடக்கணும்னா சத்கர்மா நிறையா இருக்கும். அது நம்ம கர்மாவை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக ஏற்படும். நீங்களே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கேயோ எவ்வளோ வகுப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த வகுப்பெல்லாம் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு அற்புதங்கள்லாம் நல்ல லைஃப் நடந்திருக்கும். எத்தனையோ பேர் பல வருஷங்களா வழிபாடு பண்ணுவாங்க. பல வருஷமா கிளாஸ் போவாங்க. சேஞ்ச் ஆகல. எனக்கு வெரி கர்மா ஸ்ட்ராங். அப்போ அந்த கர்மா அதோடைய தன்மைகள் எப்போ மெல்ட் ஆகி குறையுதோ, அப்போ நம்மளுக்கு அது சாத்தியமாகும். ஆனா எல்லாரும் அந்த பயிற்சிகள் இருக்கும்போது, அவங்களுடைய கர்ம வினை பொறுத்து தான் அந்த ஸ்டேட் கிடைக்கும். ஓகே. ஸோ கர்மாக்கள் எல்லாமே உங்களுடைய அகாடமில சேர்ந்து நாங்க தான் கிளென்ஸ் பண்ணிட்டோமே! அப்படி இருக்கும்போது இது எங்களுக்கு சாத்தியப்படும் தானே? கண்டிப்பா. அந்த அகாடமியில கிளென்ஸ் பண்ண பிறகு, அவங்களுடைய பயிற்சிகள் பண்ணும்போது, அவங்க தான் ஒரு ஹார்ட் ஹார்ட் இதயம் மலர்ந்த நபர்களா ஆகும்போது, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்னர் பீஸ்ல இருக்கும்போது, அவங்களுடைய அந்த கர்மாவை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. எஸ் சார். கண்டிப்பாக கிடைக்கும். சிறப்பு. பொதுவாவே எல்லாரும் சொல்றது உண்டு. "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்" அப்படின்னு. ம். மனசுக்குள்ள நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேங்கிறது வெளி முகத்துல கண்டிப்பா காட்டிக் குடுத்துரும் அப்படின்னு. அது நிஜமாலுமே உண்மைதானே? இல்ல வெளியில சிரிச்சுட்டு உள்ளுக்குள்ள நெறைய பேர் கவலைகளோட தான் கடந்து போயிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு நிறைய பேர் நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய துக்கத்த காட்டக்கூடாது. அதுவே நம்மளுடைய மைனஸ் ஆயிரும்ன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இது அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற காட்டிலும், அக உலகம் தான் நம்மளுடைய புற உலகம். அப்போ அவங்க வாழக்கூடிய வாழ்க்கைய பாருங்க. லைஃப் லக்ஸூரியா இருக்காங்கன்னா, அவங்க உள்ளுக்குள்ள லக்ஸூரியான கான்ஷியஸ்ல இருக்காங்க. வாழ்க்கைய சுத்தி அவங்க உறவுகள் எல்லாமே சந்தோஷமா இருக்காங்கன்னா, அவங்களுடைய இன்னர் வேர்ல்டுக்குள்ளேயும் சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு சந்தோஷமான மனிதர்கள நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? எல்லாருமே இன்னைக்கு பார்த்தா ஹேப்பியா தான் இருக்காங்க. நல்ல லக்ஸூரியா மேக்கப் பண்ணிக்கிறாங்க. நம்மளுடைய ஆனா அவங்க கிட்ட நீங்க பேசும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ஹார்ட்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாரி வரும். இல்ல உங்களுக்கே தெரியாம ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். இதுதான் அவங்க ஹேப்பியா இருக்காங்கன்னு அர்த்தம். சில பேர் நல்லா ஹேப்பியா பார்க்க இருக்கும். போய் உட்கார்ந்தோனே நம்மளுக்கு இரிட்டேஷன் ஆகும், டென்ஷன் ஆகும். ஏன்னா அவங்க உள்ள டென்ஷன் இருப்பாங்க. அந்தோடைய வைப்ரேஷன் நம்மளுக்கு வரும். ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறத அவங்க ஃபேஸ காட்டிலும், அவங்களுடைய நடைமுறைகள நம்ம கண்டிப்பா பண்ண முடியும். அவங்களுடைய உள் உலகம் தான் அவங்க லைஃப அவங்களுடைய வெளி உலகத்துல பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நிச்சயமா உங்க அகாடமிக்ல கிளாஸ்ல ஜாயின் பண்றோம் அப்படிங்கிறப்ப, இது எல்லாத்தையும் நம்ம ஈஸியா கண்டிப்பா, அப்சர்வ் பண்ணிக்க கண்டிப்பா. முடியும். நம்மளுடைய பயிற்சியில தான் பண்ணணும் அவசியம் இல்ல. இதுக்கு எங்கேயோ அந்த இன்னர் பீஸ் போறதுக்கான பயிற்சிகள் இருக்கு. அதுல அந்த சரியான பயிற்சிகள் கண்டுபிடிச்சு, உங்களுடைய இன்னர் பீஸ நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள அந்த பீஸ்ஃபுல்லா இருக்க ஒரு நிலையில இருந்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா வாழ்க்கை வந்து எல்லாமே பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்க. பிரச்சனையே வராதுன்னு சொல்ல முடியாது. ஸோ பிரச்சனையே வராதுன்னு சொன்னா அது பொய். பிரச்சனைகள வந்து பார்க்கக்கூடிய கோணங்கள் மாறிரும். அது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சேலஞ்சுன்னு பார்க்கும்போது, அங்க உற்சாகம் இருக்கும். முன்னாடி ஒரு பிரச்சனை வருது, ஒரு 10,00,000 வந்து லாஸ் ஆகுது, அத சமாளிக்கணும்னா டவுன் ஆவீங்க. இந்த பயிற்சிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து அத சமாளிக்கக்கூடிய அத்தனை விதமான கெப்பாசிட்டியும் உங்களுக்குள்ள ஏற்படும். அத நீங்க சமாளிப்பீங்க. ரொம்ப ஹாப்பினஸோட ஒரு வாரியர் மாரி அந்த லைஃப்ல போராடுவீங்க. ஸோ எங்கேயோ எந்த விதமும் பல மார்க்கம் இருக்கு. முடிஞ்ச அளவு அந்த மனத பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பயிற்சிகள கலந்துக்கிட்டு, நீங்க இன்னர் பீஸா இருக்க கத்துக்கோங்க. இன்னர் பீஸ் நீங்க அமைதியா இருக்கும்போது, நீங்க இந்த உலகத்துக்கே ஒரு அமைதிக்கான வேவ்லென்த்த குடுக்குறீங்க. அப்ப நம்ம உலகத்துக்காக எல்லாரும் மந்திரம் சொல்வாங்க, நன்மை செய்வாங்க. நீங்க அமைதியா இருந்தாலும் போதும். எங்கேயோ எங்கேயோ இந்த வேர்ல்டுல அந்த எனர்ஜிய நீங்க சிருஷ்டி பண்றீங்க. ரொம்ப சிறப்பு. வாழ்க்கையில வந்து அற்புதமா இருக்கணும், அழகா இருக்கணும், நல்லா மேலோங்கி போய்க்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, மன அமைதிங்கிறது ரொம்ப முக்கியம். அத வந்து இந்த வகையில நீங்க எடுத்துட்டு போனா அடைய முடியுங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.